ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேத்து ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணி அளவுல சவுத் கொரியால அந்த நாட்டோட பிரசிடென்ட்டான யூன் வந்து அப்பியர் ஆகுறாரு. நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா டிவி, எல்லா சோஷியல் மீடியாவும் பரபரப்பா தூங்க போற நேரத்துல என்னடா பிரசிடென்ட் திடீர்னு வராரு. நம்ம ஊர்ல நடந்துச்சுல டிமானிட்டைசேஷன், அந்த மாதிரி வந்தா எப்படி இருக்கும்? போச்சு ஏதோ பெருசா சொல்லப் போறாங்கன்னு தானே யோசிப்போம். அப்போ அந்த நாட்டோட தலைவர் நேத்திக்கு நடந்தது ஓகேவா, யூன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நம்ம நாட்டுக்கு பேராபத்து இருக்குது. நார்த் கொரியா இருக்குல்ல, நார்த் கொரியா வந்து நம்ம நாட்ட வந்து ஸ்தம்பிச்சு போக வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நெறைய விரோதிகள் உருவாகிட்டாங்க. இவங்கலாம் நார்த் கொரியாவுக்கே சப்போர்ட் பண்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நார்த் கொரியா, சவுத் கொரியா வந்து இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி ஓகேவா. இப்ப திடீர்னு மோடி அவர்கள் நம்ம நாட்டோட எல்லார்கிட்டயும் அந்த 8 மணிக்கு வந்து டிமானிட்டைசேஷன் அப்போ அந்த மாதிரி அப்பியர் ஆயிட்டு டெலிவிஷன்ல பாகிஸ்தான் ஊடுருவ போகுது நம்ம நாட்டுக்குள்ள. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம நாட்டிலே எதிர்க்கட்சியில ஆள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம நாட்ட தூக்கி எறிய போறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? வெல், இந்த டயலாக சவுத் கொரியால பிரசிடென்ட் யூன் சுக் யோல் வந்து அவங்க நாட்டு மக்கள் கிட்ட சொல்றாரு. பயங்கரமா எல்லாருமே இருந்துகிட்டு என்னடா சொல்றாரு? நார்த் கொரியா வந்து ரொம்ப நாளாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பயங்கரமா ரஷ்யாவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க படையெல்லாம் உக்ரைனுக்குள்ள இறக்கி நார்த் கொரியா வந்து பயங்கரமா பேட்டில் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் ஆர்மி இருக்கும். பட் எந்த ஆர்மிக்கு, ஒரு ஜெயிக்கிற ஆர்மிக்கும் தோக்குற ஆர்மிக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆல்ரெடி போர்க்களத்துல நின்னு சண்டை போடுற எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் கிட்ட நல்லாவே இருக்குது இப்போ. ஏன்னா அவங்க வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைனுக்குள்ள இறங்கி சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா வந்து உள்ளுக்குள்ள வரப்போறாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே நிறைய பேர் நார்த் கொரியாவுக்கு வந்து விலை போயிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் யூன் வந்து அவங்க நாட்டு மக்கள் கிட்ட சொன்னோம்னா அவங்க நாட்டு மக்கள் ஐயோ பதறி போய் இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அதுக்கு சொல்யூஷனும் யூனே கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? யூன் ஓகேவா, யூன் நீ என்ன யூன்னு சொல்லிட்டு போயிட்டா, யூன் அவர் பேரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஊடுருவல் ஏற்பட்டுட்டு இருக்குது. நம்ம நாட்டோட சுதந்திரம் போகிற நிலைமையில இருக்குது. நம்ம நாடோட சுதந்திரத்தை நம்ம இழந்து நார்த் கொரியா கிட்ட விலை போகிற நிலைமை இருக்கிற இந்த நேரத்துல, அடிமையாகக்கூடிய இந்த நேரத்துல நான் வந்து சவுத் கொரியால மார்ஷியல் லாவை டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. மொத்த நாடே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. இதுக்கு போரே பரவாயில்லையேன்னு யோசிக்கிறாங்க. ஏன் அந்த மார்ஷியல் லானா என்ன? இந்தியால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு, 1970ஸ்ல இந்திரா காந்தி வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து ஜெயிச்சது வந்து முறையா ஜெயிக்கல. அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப வந்து யூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டில இருந்து கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி, கவர்மெண்ட் வண்டி, போலீஸை வந்து சொந்த பந்தோபஸ்துக்கு வந்து எலெக்ஷன் டயத்துல அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்திரா காந்தி வந்து பவர்ல இருக்கிறதுனால நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் கிட்ட காசு கொடுத்து வேற ஓட்டு போட வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வந்து அவங்க மேல இருந்துச்சு. 1971ல ஆட்சிக்கு வந்த இந்திரா காந்தி வந்து 1975ல எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஏன்னா அவங்க எலெக்ஷன்ல நின்னதே வந்து செல்லாதுன்னு சொல்லி கோர்ட் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால நான் ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றேன்னு. அந்த எமர்ஜென்சியும் இங்க சவுத் கொரியால இருக்கக்கூடிய மார்ஷல் லாவும் ஒரே விஷயம். ஏன் திடீர்னு இந்திரா காந்தி கதைக்கு போனேன்னு தானே யோசிச்சீங்க? இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு பீரியட் வந்து இந்தியாவோட ஒரு ரொம்ப மோசமான காலகட்டம். பிகாஸ் இந்தியாவில் பேச்சு சுதந்திரம்ங்கிறது கூட யாருக்குமே கிடையாது. நிறைய பேரை பிடிச்சி குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கண்டமணிக்கு என்னெல்லாமோ இந்தியாவில் அந்த 2 வருஷம் நடந்துச்சு. என்னடா இந்தியாவா இல்லை இது வந்து வேற ஏதாவது நரகத்தில் இருக்கோமாங்கிற மாதிரி தான் நிறைய பேர் அப்போ ஃபீல் பண்ணாங்க. இன்க்ளூடிங் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா கட்சியும், எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்டர் தலைவர்கள் எல்லாருமே அந்த எமர்ஜென்சி பீரியடில் உருவானாங்க தான். நம்ம சீஃப் மினிஸ்டர்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அந்த டயத்தில் தான் எல்லாருமே வந்து அதுக்கு அப்போஸ்டா இருந்தாங்க. எல்லாருமே அந்த டயத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சாங்க. நம்மளோட சீஃப் மினிஸ்டர்லாம் அரெஸ்ட் பண்ணிலாம் உள்ள வச்சாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் சிஎமோட பையன், அவரை தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு டஃப்பான ஒரு பீரியட். எதிர்கட்சின்னு ஒருத்தன், எதிர்கட்சியா எதிர்த்து ஒருத்தன் ஒரு வார்த்தை பேச முடியாது, நியூஸ்ல ஒன்று போட முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் இந்தியாவிலே நடந்துச்சு. அடுத்த எலெக்ஷன்ல அவங்க பயங்கரமா தோத்தாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 சீட் இருந்தவங்க அடுத்த எலெக்ஷன்ல அவங்க இல்ல ஓகே நம்ம மறுபடியும் மக்களை போய் சந்திக்கலாம், எமர்ஜென்சிலாம் போதும்னு நினைக்கிறப்ப 150 சீட்டுக்கு வந்தாங்க. 200 சீட்ஸ் கம்மியானாங்க. மக்களுக்கு இந்த எமர்ஜென்சிங்கிறது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ பயம். ஐயோ இவங்க வந்துட்டாங்கன்னா நம்மள தும்ம விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க, விற்க விட மாட்டாங்க, எதை கேட்டாலும் கவர்மெண்ட் வரும், எல்லா இடத்துலையும் ஆர்மி இருப்பாங்க, மிலிட்ரி ரூல் ஆகிடும். அதுதான் எமர்ஜென்சி. அதே விஷயத்தை இப்போ சவுத் கொரியால யூன் வந்து நார்த் கொரியா உள்ள வரப்போகுது, அதனால நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இந்த எமர்ஜென்சி, மார்ஷியல் லா இதெல்லாம் எதுக்காக உருவாக்கி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் நிலைமை வருதுனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர். அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சி இருந்துகிட்டு ஆளுங்கட்சியோட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன சொந்த நாட்டை பற்றி யாரும் தப்பா பேசி, ஏன்னா வி ஆர் இன் அ மச் கிரேவ் சிச்சுவேஷன். ஒரு நாட்டோட ஒருமைப்பாடோ ஒரு நாட்டோட சுதந்திரமே ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கிற நேரத்தில் ஒரு அத்தாரிட்டேட்டியன் பவர், அல்டிமேட்டா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பவரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவரை இப்படி சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடாது.
பண்ணக்கூடாது. உக்ரைன்ல வந்து இந்த லா இருக்குது. உக்ரைன்ல வந்து இந்த லா ஏன்னா உக்ரைன் ஒரு போர் களத்துல இருக்காங்க. போர் நடந்துட்டு இருக்கப்போ அந்த சட்டத்த போட்டு எல்லாரும் நான் சொல்றத கேளு, இன்னைக்கு நான் தான் தலைவன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அங்க சொல்லியிருக்காரு. ஒரு போர்ன்னு இருக்கிற நேரத்துல எதிர்க்கட்சி இருந்து நீ செய்யற தப்பு, இது சரி, அதெல்லாம் போர் நம்ம ஜெயிக்கணும். அப்ப எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். ஒரு டீமா இருக்கணும். எல்லாம் ஒண்ணு சேருங்க இப்போ. அதுதான் அந்த சட்டத்தோட அல்டிமேட் பவர். குறை சொல்ல முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. இந்த சட்டத்த சவுத் கொரியா மேல யாரு கொண்டு வராங்க? சவுத் கொரியன் பிரசிடென்ட்டே கொண்டு வராரு. எதனால? நார்த் கொரியா உள்ள வருதுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சியோல்ல அந்த நாட்டோட பார்லிமென்ட்ரி முன்னாடிலாம் எல்லாருமே உடனே கிளம்பி போய் புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, "என்ன என் சுதந்திரத்த நீ பறிக்கிறியா? எங்க நார்த் கொரியா உள்ள வந்தான்? நீ சொல்லேன்." கிம் ஜாங் உன் நிம்மதியா அவர் வீட்ல தூங்கிட்டு இருக்காரு. அர்த்தராத்திரி 10:30 மணிக்கு வந்துகிட்டு நார்த் கொரியா உள்ள வருது, எதிர்க்கட்சி வெளிய போயிட்டாங்கன்னா யார் போனாங்க? நீ கணக்கு சொல்றா. அவரே எக்ஸாக்ட்டா சொல்லல. குத்து மதிப்பா இத சொல்லிட்டு அவர் இந்த பவர் எடுக்க பார்த்திருக்காரு. அது மக்களுக்கும் எதிர்க்கட்சிக்கும் நல்லா தெரியுது. ஏன்னா, அவர் வந்து கொஞ்ச நாளாவே வந்து அவர் மேல ஏகப்பட்ட கரப்ஷன் சார்ஜஸ் அண்ட் அவர் மேல வந்து ஏகப்பட்ட குடும்பமே வந்து ஊழல் பண்ணுது. உள்ளுக்குள்ள வந்து எல்லாருமே காசு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு பிரசிடென்ட் அவரோட குடும்பத்துக்கு யார் யாரு வந்து வருமானம் வரணுமோ அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்ல அலோகேட் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமா காசு அடிக்கிறது மட்டும் தான் இந்த குடும்பத்தோட வேலையா இருக்குது. அமெரிக்கா என்ன அவங்க அமெரிக்காவோட சப்போர்ட்ட வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன இங்க கொரியன் மக்களை கொள்ளையடிக்க முடியுமோ அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க மக்களுக்கு யாருக்குமே இவரை சுத்தமா பிடிக்கலங்கிறது வேற வந்து நாளாக நாளாக பயங்கரமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாத்தையுமே எதிர்க்கட்சி வந்து மறுபடியும் பேசி இவரை இம்பீச் பண்ணணும்னே சொல்றாங்க. இம்பீச்மென்ட் அப்படின்னா இந்த நாட்டோட தலைவர் வந்து ஒழுங்கா இல்ல. மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இன்னைக்கு அவர் அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து அதுக்குன்னு எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இப்பமே அவரை வெளிய அனுப்புங்கன்னு சொல்றது தான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும். அந்த இம்பீச்மென்ட்க்கு வந்து இவரை தள்ள பார்த்தாங்க. ஸோ நாட்டுல சொந்த நாட்டிலேயே எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொந்த நாட்டு மக்களே நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பண்ண திருகுதலாலாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏமாத்துறோங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொள்ளையடிக்கிறாங்க குடும்பங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஒரு விஷயம் வெளிய தெரிய ஆரம்பிச்சதுனால இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பார்த்துட்டு தான் நம்ம தலைவர் யூன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்ஷியல் லாவ டிக்ளேர் பண்றேன். அதுக்கு காரணம் நார்த் கொரியா உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி பக்கத்து கண்ட்ரி மேல போட்டிருக்காரு. பட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயங்கரமா சுதாரிச்சு புரொட்டஸ்ட்ல இறங்கியிருக்காங்க. மக்கள் இறங்குனத விடுங்க. அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில இருந்து அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆளுங்கட்சியில அங்க யார் யார் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மெயின் கட்சியில இருக்கிறவங்களே தன்னோட பிரசிடென்ட்க்கு எதிராக திரும்புறாங்க. அவங்களே வெளியே வந்து அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரியில வந்து அவங்க வந்து வெளியே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆள் பண்றது மோசங்க. இது மார்ஷியல் லாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே தேவையில்ல. இவருக்கு ஆட்சி பறி போயிடும். வரப்போற எலெக்ஷன்ல தோக்க போறாருன்னு தெரிஞ்சுட்டு மக்கள் கிட்ட போய் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி லாவை வச்சு எமர்ஜென்சி மாதிரி ஒரு வச்சுட்டு ஆட்சியில் உட்கார பார்க்குறாரு. இவர் பண்றது தப்புன்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்களே வெளியே வந்து தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து மொத்த அந்த பார்லிமெண்ட் மாதிரி ஒரு கமிட்டி இருக்கும்ல, அங்கே வந்து பயங்கர தள்ளுமுள்ளு. உள்ளுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. உள்ளுக்குள்ள வந்து எதிர்க்கட்சியெல்லாம் வெளியே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. மக்கள் வெளியே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ராத்திரி வந்து பயங்கர சம்பவமாக போயிட்டு இருக்குது. ஒரு வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் ரியாக்ட் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு டெமோக்ரஸி இந்தியா மாதிரி அதுவுமே யார் தலைவன்கிறத மக்கள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருந்துகிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இனிமே இவர் மட்டும் தான் இந்த நாட்டுக்கு ராஜான்னு சொன்னால் எவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அங்கே பண்ணி வைக்கிறாங்க. பயங்கரமாக கான்ட்ரவர்சி ஆகுது. எல்லா கண்ட்ரியும் ரியாக்ட் பண்ணுறாங்க. யூஎஸ் ரியாக்ட் பண்ணுறாங்க. இந்தியா கூட வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிருக்கோம் நாங்கள். பட் ஒரு கண்ட்ரி ரியாக்ட் பண்ணல. அதுதான் நார்த் கொரியா. அதுக்கு நான் அடுத்து வரேன். ஸோ நார்த் கொரியா வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மேலே பழிய போட்டுட்டு சவுத் கொரியாவில் இவ்வளோ காமெடியும் நடந்துட்டு இருக்குது. கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னொரு சட்டமும் இருக்குது. மார்ஷியல் லா இது ஃபர்ஸ்ட் டைம் சவுத் கொரியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறதில்ல. வரலாற்றில் ஒவ்வொரு முறை யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க ஆட்சி பறி போக போகுதுன்னு தெரிகிறப்ப இந்த மார்ஷியல் லாவை சவுத் கொரியாவில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வரலாற்றில் இது நடந்திருக்குது. மல்டிபிள் டைம்ஸ் நடந்திருக்குது. ஒவ்வொரு முறையுமே அது பேடாக தான் முடிஞ்சிருக்குது. எக்ஸப்ட் ஒன் டைம், ஓகேவா, தட் வாஸ் இன் 1960ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை வந்து இப்படி எல்லாருமே அவங்கள பவர்லேருந்து தூக்கி போட போகிறாங்கன்னு தெரிகிறப்போ நாடு உடைய போகுது, நான் நாட்டை காப்பாற்றுறேன், எதிர்நாட்டு உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த ஆட்சியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. அது ஒன்று தான் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாம்பிள். பட் ஐ திங்க் 12 டைம்ஸ் வந்து இந்த லா வந்து 1980ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பலமுறை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸ்டார்டிங்கில் சவுத் கொரியா ரொம்ப காமெடியாக இதெல்லாம் ஆகுனா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் ஃப்ளாப் ஆகி லாஸ்ட் ஒரு 50 வருஷமா இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க. பத்தலை. இப்போ இவர் இதை கொண்டு வந்துட்டாரு. பட் அங்கே இன்னொரு சட்டம் அதுக்காகவே உருவாக்கி வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அவங்களோட மெயின் சட்டசபை இருக்குல்ல, அதுல வந்து 2/3 ஆஃப் த ஹவுஸ் வந்து இல்ல இந்த மார்ஷியல் லா இப்போ தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த மார்ஷியல் லாவை நம்ம ஓவர் டர்ன் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஆளுங்கட்சி வந்து மார்ஷியல் லாவை கொண்டு வருவாங்க. கரெக்ட். மோஸ்ட் எல்லா டைம் பிரசிடென்ட் தான் கொண்டு வருவார். அப்போ அவருக்கு தான் அந்த ஹவுஸ்ல மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கணும். 2/3 வந்து அதாவது 66% அவருக்கு அகைன்ஸ்டா போகணும்னா அவர் சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே அவருக்கு அகைன்ஸ்டா ஓட்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரி 66% 2/3 ஆஃப் த பீப்புள் வந்து அதாவது எம்எல்ஏஸ் எம்பிஸ் இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இது தேவையில்லாத வேலை, இந்த மார்ஷியல் லா செல்லாதுன்னு
சொன்னாங்கன்னா அது செல்லாது. ஸோ ராத்திரியோட ராத்திரியா அதையும் அவங்க நடத்தி போலீஸ் வந்து உள்ள வரவிட மாட்டேங்கிறாங்க. உள்ள வந்தா தானே ஓட்டு போடுவ. நீ வந்து சீப்பா போட்ட பிளான நான் சீப்ப வச்சே முடிக்கிறேங்கிற மாதிரி, உள்ள வந்தா தானே எங்க தலைவனுக்கு எதிரா நீ ஓட்டு போடுவ. நான் உள்ளே வரவிட மாட்டேன்னு சொன்னா அவங்களெல்லாம் தள்ளிக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் ராத்திரியோட ராத்திரியா ஓட் பண்ணி ஒரு வழியா அத ஓவர் டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ நைட்டு வந்து "அட போங்க பாய் முடிச்சு விட்டீங்க" அப்படின்னு சொன்னாங்கனாலும், காலையில "இருங்க பாய்" அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் குடுத்துட்டாங்க. ஸோ சவுத் கொரியா ஒரு எமர்ஜென்சிக்குள்ள 6 மணி நேரம் போயிட்டு, அந்த எமர்ஜென்சிலேருந்து வெளியும் வந்துட்டாங்க. நம்ம கண்ட்ரி தான் 2 வருஷம் இருந்திருக்கோம். பட் எனிவே ஓவரால் சவுத் கொரியா வந்து ட்ரையிங் டு கெட் பேக் டு நார்மல்சி. ஆனா இது ரொம்ப கேவலமான ஒரு எபிசோடு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில. சவுத் கொரியாவோட ஸ்டாக் மார்க்கெட்லாம் விழுந்துருச்சு. நெறைய பேர் வந்து இந்த கலவரத்துக்கு நடுவுல "பிடிஎஸ்க்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைல்ல" அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆபத்து கிடையாது. எல்லாரும் பத்திரமா தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் திஸ் இஸ் வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் சவுத் கொரியா ஓவரால். நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சிம்பிளா, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது டாபிக் என்கிட்ட நீங்க தெரிஞ்சுக்கணும். வேர்ல்ட்ல நடந்துட்டு இருக்கிறது ஒரு ஏதாவது மிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி வாட்டெவர் இட் இஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல மதன் நான் வந்து இத வாசிச்சேன் Instagramல. இத நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றது ஈஸியா இருக்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, Instagramல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபாலோ மீ. ஸோ அதில ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த கன்டென்ட்டும் வந்து ஷேர் பண்ணலாம். அது போக டெய்லி உன்னைய பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன உன் வாழ்க்கையில பண்ணிருக்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ மோர் அப்டேட்ஸ் அபவுட் மீ ஆல் அவைலபிள் ஆன் Instagram. ஸோ அங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அடுத்து என்ன டாபிக் இங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர் Instaல டிஎம்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொரியா பக்கம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிடிஎஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இத ஷேர் பண்ணி கடைசில "பிடிஎஸ்க்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே" அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.